Hello everyone, welcome back to our channel. This is Tamil to English Translation Practice Day 16. வாங்க தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் 2 நிமிஷத்தில். இது டே 15க்கான சேலஞ்ச் ஆன்சர். நாம் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். We should be good people. We should be good people. சரியாக சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் சென்டென்ஸ், அவள் எப்போதும் மற்றவர்களுடன் புன்னகையுடன் பேசுகிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. She always talks to others with a smile. She always talks to others with a smile. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நான் புதிய நண்பர்களை உருவாக்க விரும்புகிறேன். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், ஐ வாண்ட் டு மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாண்ட் டு மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்த சென்டென்ஸ், நீ இப்போது எங்கே இருக்கிறாய்? இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது? ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிக்கோங்க. வேர் ஆர் யூ நவ்? வேர் ஆர் யூ நவ் அப்படின்னு சொல்லணும். சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், அவர்கள் எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செய்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. சரியாக தான் முயற்சி பண்ணியிருக்கீங்க. தே ஷேர் ஆல் த ஒர்க். தே ஷேர் ஆல் த ஒர்க். சிறப்பாக சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நாம் மற்றவர்களுக்கு நல்ல உதவி செய்ய வேண்டும். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான விடையை நாளை வீடியோவில் கொடுக்குறேன். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு கீழே உள்ள லிங்கை தொடவும். சப்ஸ்கிரைப்.